பெரம்பலூர் அருகே காரிலிருந்து கட்டுக்கட்டாக 2.44 கோடி ரூபாய் சிக்கி இருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் சரவணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சரவணன், முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பைத்ரா. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நாளை மறுநாள் நடைபெற உள்ள நிலையில் பணப்பட்டுவாடாவை தடுக்கும் விதமாக தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பெரம்பலூர் அருகே செங்குணம் கிராமத்தில் நேற்று இரவு சுமார் 11:30 மணி அளவில் கலால் மேற்பார்வை அலுவலர் பழனிச்செல்வன் தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கீழப்புலியூர் கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஷ் கிருஷ்ணன் என்பவர் ஓட்டி வந்த காரை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையிட்ட போது அந்த காரில் 5 அட்டைப்பெட்டி பாக்ஸில் உரிய ஆவணங்களின்றி கட்டுக்கட்டாக ரூபாய் 2,44,97,500 ரூபாய் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து அந்த பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் அவர் ஓட்டியிருந்த காரையும் பறிமுதல் செய்துள்ளனர். தொடர்ந்து கைப்பற்றப்பட்ட ரூபாய் 2,44,97,500 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பெரம்பலூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலர் அனிதாவிடம் ஒப்படைத்துள்ளனர். மேலும் கோடிக்கணக்கில் பணம் கைப்பற்றப்பட்டதால் வருமான வரித்துறையினர் விசாரணை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் காரில் ராஜேஷ் கிருஷ்ணனுடன் திமுக நிர்வாகி ஜெயராமன் இருந்ததாக கூறப்படும் நிலையில் தேர்தல் நேரத்தில் பணப்பட்டுவாடா செய்ய பணம் கொண்டு செல்லப்பட்டதா என்றும் விசாரணை நடைபெற்று வருகிறது. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பெரம்பலூர் அருகே ரூபாய் 2,44,00,000 பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பைத்ரா, விவரங்களுக்கு நன்றி சரவணன்.